ஒரு கிரைம் அக்யூஸ்டை இப்போ இப்படி உட்கார வச்சிருக்கேன்னா, அந்த ஸ்டேஷனுக்கு வரவன் போகிறவன்லாம் அவனை அடிப்பான். அடிக்கிறதுன்னு சொன்னால் ஏதோ இப்படி தட்டிட்டு போகிறதெல்லாம் இல்லை. ஒருத்தன் வந்து காலால் நெஞ்சில் மிதிப்பான், ஒருத்தன் காலால் வயிற்றில் இப்படிலாம் மிதிப்பானுங்க. இது வந்து கிரைம் அக்யூஸ்டுகளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அப்படி தான், தேர்ட் கிரேட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. இது எல்லாமே நம்ம பார்த்தது தான், நம்ம பார்க்கலன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து கிரைம் அக்யூஸ்டுக்கு பண்ணுவாங்க. பட் இவன் வந்து எப்படின்னு சொன்னால், ஒரு கோயிலில் வாட்ச்மேனாக இருக்கான். இவன் வேலட் பார்க்கிங் பண்ணக்கூடிய நபர். அந்த பெண் புகார் கொடுத்தான்றதுக்காக உடனே தூக்கிட்டு போய் வச்சு அவனை அவ்வளோ டார்ச்சர் பண்ணி உயிர் போகிற அளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்கன்னா, அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு திரைமறைவு ஒரு இயங்கியிருக்காங்க யாரோ. அவங்கள இயக்கியிருக்காங்க, காவல்துறை இயக்கியிருக்காங்க. இப்போ பெரும்பாலும் நீங்கள் இப்போ ஸ்டேஷனுக்கு போய் புகார் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். சரி என் வாட்ச் காணல, என் பணம் வச்சேன் ₹1,00,000 காணலன்னா, நீங்கள் இந்த புகாரை வந்து ஏடு வாங்கிக்குவார், ரைட்டர் வந்து வாங்கிக்குவார். வாங்கிட்டு டேபிளில் வச்சுருவார். இன்ஸ்பெக்டர் வந்து அதை படிச்சுட்டு அதை அக்செப்ட் பண்ணணும். பண்ணது பிறகு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. சில வழக்கு வந்து அவருடைய தலைமையில் ஒரு டீம் மாரி போடுவார், அல்லது எஸ்ஐ தலைமையில் ஒரு டீம் மாரி போடுவாங்க. வெறும் கான்ஸ்டபிள் மட்டும் அனுப்பிவிட்டு நீங்கள் போய் விசாரிச்சு தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லி யாருமே எந்த வழக்குலையும் அப்படி பண்ண மாட்டாங்க. அதை வந்து எப்படின்னா அது ஒரு புரோட்டோக்காலே இல்லை, அது போலீஸுடைய புரோட்டோக்காலே இல்லை.